வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். ஸ்ட்ராபெரியில் ரெஃப்ரெஷிங்காக தி பெஸ்ட் மில்க் ஷேக் ஸ்மூதி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கும் ஃபேவரேட்டான ஒரு ஸ்மூதியாக இருக்கும். இன்றைக்கி நாம் ஒரு 12லேருந்து 15 ஸ்ட்ராபெரிஸ் எடுத்துக்கலாம். இந்த குவான்டிட்டி 2 பேர் தாராளமாக குடிக்கலாம். இப்போ நாம் இந்த ஸ்ட்ராபெரிஸை நல்லா கழுவிட்டு அந்த லீவ்ஸையும் அந்த தலைப்பகுதியையும் நாம் கட் பண்ணிடலாம். அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போ நாம் இதை 2 பீஸாக கட் பண்ணிடலாம். நம்ம அரைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ எல்லா ஸ்ட்ராபெரிஸும் இதே மாதிரி நாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போது 2 ஸ்கூப்பு ஐஸ்கிரீம் எடுத்துக்கலாம். எனி ஃப்ளேவர் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எடுத்துருக்கிறேன். இதோட ஒரு 250 ml பால் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக நாம் மிக்சியில் ஓட்டிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அதை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது ஒரு கிளாஸ் ஜாரில் நாம் சர்வ் பண்ணுறதுக்கு ஐஸ் க்யூப்ஸ் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துட்டு நாம் அரைச்சிட்டு வந்த இந்த ஸ்மூதியை அதோடு சேர்த்துட்டு இன்னும் ஒரு ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு மேலே ஒரு ஸ்கூப் அந்த ஐஸ்கிரீம் வச்சிட்டோன்னா அவ்வளோதாங்க, நமக்கு இந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு. டெக்கரேஷனுக்கு ஒரு ஸ்ட்ராபெரி பீஸையும் வச்சு சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. இது நல்ல ஒரு நேச்சுரல் பிங்க் கலரில் ஸ்ட்ராபெரி டேஸ்ட்டோட ஐஸ்கிரீம் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சேர்ந்து சில்லுன்னு குட்டீஸ்க்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ஃபேவரேட்டான ஒரு மில்க் ஷேக் ஸ்மூதியாக இருக்கும். நீங்கள் அவசியம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.